ஆபாசமா ட்ரெஸ் போட்டு ஆம்பளைங்கள மயக்குறாங்க. புருஷன காப்பாத்தணும். மதுரை முத்து மனைவி திடீர்னு வீடியோ போட்டிருக்காங்க. விஜய் டிவில பல நிகழ்ச்சிகள்ல பிரபலம் அடைஞ்ச நடிகர் மதுரை முத்துவோட 2வது மனைவியான டாக்டர் நீத்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல உருக்கமா பேசியிருக்காங்க. அதுல மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல தான் வழிபடுறதுக்காக வந்ததா சொல்லியிருக்காங்க. அதோட இப்போ இருக்கக்கூடிய சில பெண்கள் அவங்களோட கணவன அபகரிக்க சூழ்ச்சி செய்றாங்க அப்படின்னு வேதனையோட பேசியிருக்காங்க. விஜய் டிவி காமெடிகள்ல பேர் வாங்கினவரு மதுரை முத்து. நெறைய பேருக்கு இவர தெரியும். சோசியல் மீடியாவிலயும் பயங்கர ஆக்டிவா இருக்கிறாரு. யாராவது மொக்க காமெடி பண்ணாலே, "இது என்ன மதுரை முத்து காமெடியா?" அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இவரு பிரபலமா இருக்கிறாரு. அதே மாதிரி டிவி நிகழ்ச்சிகள்ல மட்டும் இல்லாம, பட்டிமன்றங்கள்லயும் கலந்துக்கிட்டு வராரு. மதுரை முத்துவோட முதல் மனைவி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சாலை விபத்துல காலமாயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவரோட குழந்தைகள கவனிக்கிறதுக்காக மனைவியோட தோழியான டாக்டர் நீத்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீத்துவுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது. இந்த நிலையில நீத்து சோஷியல் மீடியாவுல பயங்கர ஆக்டிவா இருக்கிறவங்க. தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரீல்ஸ் வீடியோக்கள், அப்புறம் மருத்துவ ஆலோசனைகள் சொல்லக்கூடிய வீடியோக்கள பகிர்ந்துட்டு வராங்க. அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. அதாவது அந்த வீடியோல அவங்க பேசும்போது, "நான் மதுரை பக்கத்துல இருக்கிற ஒரு காளி கோயிலுக்கு போயிருந்தேன். இந்த கோயில் ரொம்பவே பிரபலமான கோவில். இந்த கோயிலுக்கு வந்த முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நான் கொஞ்சம் மாசமா உடல்நிலை சரியில்லாம இருந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுக்காக வந்தேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். முன்னாடி எல்லாம் கேம், சூதாட்டம், குடி மாதிரியான விஷயங்கள்ல ஆண்கள் மனசு அலைபாயும். அதனால பலரோட வாழ்க்கை சீரழியும். ஆனா இப்போ சில பெண்கள் இருக்காங்க. அவங்க அவங்கள வயசு குறைஞ்சவங்க மாதிரி வெளிய காட்டிக்கிறதுக்காக குழந்தைகள மறைக்கிறாங்க. ஆபாசமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆண்கள மயக்குறாங்க. அடுத்தவங்களோட கணவன எப்படி அபகரிக்கலாம் அப்படின்னு சிலர் பிளான் போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களோட கணவன காப்பாத்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. என்ன மாதிரி வேற யாராவது இந்த கஷ்டத்துல இருந்தா, நீங்க இந்த கோயிலுக்கு வரலாம். இந்த காளி இந்த மாதிரி கயவர்களையும், சூழ்ச்சி செய்றவங்களுக்கு சரியான பாடத்தையும் கற்பிக்கிறவ. அதனால நீங்க தப்பு செய்யாம அடுத்தவங்களோட கணவனுக்கு ஆசைப்படாதவங்களா, கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க அப்படின்னு பேசியிருக்காங்க.